அனைவருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் இங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ 2024 நடந்த எனக்கு அதாவது தடவை வந்த ஒரு பெரிய சொப்பனம். அது என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத சொப்பனம் கூட சொல்லலாம். அதனால எனக்கு 2 நாள் காய்ச்சல் கூட வந்துருச்சு. ஒரு மாதிரி பித்தம் ஒரு கொஞ்சம் மைண்டு சரியில்லாம மாதிரி ஆகிட்டு அன்னைக்கு. ஏன்னா அவ்வளோக்குள்ள பயங்கரமாக இருந்தது அந்த சொப்பனம். ரொம்ப வேதனையாகவும் இருந்தது. ஒரு சமயத்தில் அந்த சொப்பனம் வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அழுதுருப்பேன் நான். ரொம்ப அது எப்படி சொல்கிறது, நேச்சுரலாக நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் அது. சொப்பனத்தில் வந்தவர் 2021 இறந்து போயிட்டாங்க. அவங்களோட பேர் முருகப்பெருமாள், ஊர் காரங்காடு. ஓகேங்களா? ஸோ எனக்கு இறந்தது அவங்க. ஸோ எனக்கு சொப்பனத்தில் வந்தது எப்போன்னா 2024 நவம்பர் மாதம். ஸோ 3rd வீக்கு ரெண்டாவது வாரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாட்டர்டே நைட்டு எனக்கு வந்த டைம் எனக்கு தெரில. எந்திரிச்ச டைம் 4:45 AM நான் எழுந்திரிச்சேன். ஸோ அந்த சொப்பனத்தினால எனக்கு 2 நாள் காய்ச்சல் கூட பயம் கலந்த விஷயம்னால என்னமே தெரில, எனக்கு காய்ச்சல் வந்துச்சு. முடியல, கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது, பயமாகவே இருந்தது. அது மறக்கவும் முடியல. எனக்கு வந்த முதல் சொப்பனம் இதுதான். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அந்த சொப்பனத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு. ஸோ அந்த விஷயத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் இரவு டைம். ஓகேங்களா? நான் மெயினாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் ஸோ உங்களுக்கு உண்மை என்னென்னு தெரியும். பாதி பார்த்து பாதி பார்க்காம தவறான கமெண்ட்டை போடுறாதீங்க ப்ளீஸ். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மனமாற்றம் அடையலாம் என்று நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் இருதயம் மாறும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்கள் இருதயம் மாறும். ஏன்னா இந்த சொப்பனத்தை நான் எங்கள் ரிலேட்டிவ்கிட்ட சொல்லும்போது என்னோட அதாவது எங்கள் அண்ணன் இறந்து போனால, ஸோ அவன் தான் சொப்பனத்தில் வந்தான். ஸோ அந்த வந்த உடனே காலையில் நான் எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணும்போது ஞானஸ்தானமே எடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சு இருந்தேன். எங்கள் பெரியப்பா அடுத்த நாள் போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. ஸோ அது இதனால போய் எடுத்தாரு. ஸோ அந்த விஷயத்தை இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். முழுசாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, அன்னைக்கு இரவு நேரம் நான் நல்லா தூங்கிட்டேன். நல்லா கேளுங்க, நான் நல்லா தூங்கிட்டேன். அந்த சொப்பனத்தில் ஃபஸ்ட்டு எப்படி நடந்தது அப்படின்னா, ஸோ தூங்குறதுக்கு முன்னால் நான் சார்ஜர் போட்டிருந்தேன். சார்ஜர் போட்டுட்டு நான் அப்போ தான் தூங்குறேன். நல்லா தூங்கிட்டேன். இது எதுக்காக நான் சார்ஜர் போட்டேன்னு சொல்கிறேன்னா, அதில் இருந்து தான் ஆரம்பிச்சது இந்த சொப்பனம். என்ன அப்படின்னா, சொப்பனத்தில் எனக்கு ஃபோன் வருது. நல்லா கவனிங்க, சொப்பனத்தில் எனக்கு ஃபோன் வருது. ஸோ நார்மலாக ஒருத்தங்க ஃபோன் அடித்தா ரிங் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரிங் வருது. நான் என்ன பண்ணுறேன்னா, தூக்கத்தில் அதாவது சொப்பனத்தில் எந்திக்கல, சொப்பனம் வருது. நான் நிஜமாவே எந்திரிச்சிட்டேன். ஸோ என்னோட கண்ணு அந்த நேரத்தில் திறக்க முடியல. ஸோ திறக்க முடியாமல் நான் எந்திரிச்சு போய் அந்த ஃபோனை போய் நான் எடுக்கிறேன். சொப்பனத்தில் எந்திரிச்சு போகிறேன், ஆனால் நிஜமாக நான் எந்திக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்போது ஒரு சில பேர் தூக்கத்தில் எந்திரிச்சு வெளியில் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன்னா என்னோட உடம்பு எந்திக்குது. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் எந்திக்கிறேன், நிஜமாக நான் எந்திரிச்சிட்டேன், ஆனால் கண்ணை திறக்க முடியல. புரிஞ்சுக்கோங்க. எந்திரிச்சு போய் என்னோட ஃபோனை நான் எடுத்து கீழே உட்காந்து அப்படியே படுத்து காதில் வச்சு பேசுகிறேன். நல்லா கேளுங்க. அந்த ஃபோன் அடிக்கிறது இல்லையா? ஸோ அதை போய் பார்க்குறேன். நான் ரொம்ப ஒரு பெரிய ஷாக்கிங் என்னென்னா, முருகப்பெருமாள்னு சொல்லி பேர் போட்டிருந்துச்சு தமிழில். முருகப்பெருமாள் அப்படிங்கிற ஒரு பேர் போட்டு, ஸோ ஆல்ரெடி எனக்கு அவங்களோட நம்பர் என்ன கிடையாது.
இறந்து போனவர் யாருன்னா என்னோட சொந்த பெரியம்மா பையன்தான் அவங்க. ஸோ அவங்களோட நம்பர்லாம் என்கிட்ட கிடையாது. உயிரோடு இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் அவ்வளோ பேசிக்கினதே கிடையாது. ஸோ எங்கள் 2 பேருக்கு அந்த பாண்டிங்கே கிடையாது. ஏன்னா அவங்க வயசு டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் அதிகம். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. கொஞ்சம் பெரிய வயசு உள்ள ஒரு பர்சன் தான் அவங்க. நான் பேசல மாட்டேன், ரொம்ப டச்சு கிடையாது. ஸோ அந்த ஒரு பர்சன் எனக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போது எனக்கு தெரியும் அவர் இறந்துட்டார் அப்படின்னு. அப்போ என்னடா இவங்க பேர் ஏன் வருது? சொப்பனத்தில் நான் வந்து சொப்பனத்தில் நடக்கிறது நிஜமாக நடந்த மாதிரி இருந்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க. சொப்பனத்தில் நான் அந்த ஃபோனை போய் எடுக்கிறேன். அந்த ஃபோனில் முருகப்பெருமாள் போட்டிருக்குங்க இல்லையா? அப்போ நான் கொஞ்சம் யோசித்தேன், என்னடா ஒருவேளை அவங்க வீட்டில் உள்ளவங்க யாராவது அடிப்பாங்க போல், அவங்களோட ஃபோனில் இவங்க யாராவது அடிப்பாங்க போல் அப்படின்ட்டு. சரி ஒருவேளை அவங்க பையனாக இருக்கும்ட்டு, என்னடா சதீஷ் என்ன பண்ணுறாங்க, ஏன் இந்த நேரம் ஏன் காலில் அடிக்கலாம்ல அப்படின்ட்டு நான் பேசுகிறேன். இல்லை அப்போது அவங்க ஒரு கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. கொஞ்சம் அமைதியாக இருந்து, நான் முருகப்பெருமாள் பேசுகிறேன், நான் முருகப்பெருமாள் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் இந்த அழுக்குறல்கள், அதாவது அந்த வாய்ஸுக்கு பின்னால் நிறைய அந்த அழுக்குறல்கள்லாம் கேட்குது. ஐயோ எங்களை காப்பாற்றுங்க. ஸோ ஆல்ரெடி அந்த சொப்பனத்தில் எனக்கு ஃபோனில் பேசுகிறேன் இல்லையா? ஸோ ஃபோனில் பேசுகிறேன், ஆனால் எனக்கு எதிர்த்தாப்புல உட்காந்துருக்காங்க. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அதை பார்த்து தான் எனக்கு பயந்து காய்ச்சலே வந்துருச்சுங்க. எப்படி இருந்தாங்கன்னா, ஒருத்தங்க தீ குளிச்சா எப்படி இருப்பாங்க, அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும், கருப்பாக தோல் உறிஞ்சி ஒரு மாதிரி ரத்தமாக, ஸோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் காதில் பேசுகிற எனக்கு முன்னால் தான் இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருந்து அவங்க அழுதாங்க. ஆனால் அவங்க பேசும்போது பேக்ரவுண்டு மியூசிக்கில் நம்ம வைப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அவங்க பேசும்போது பேக்ரவுண்டில் பல நிறைய ஜீவன்களோட அழுக்குறல்கள் எனக்கு கேட்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு புரிகிற மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. ஸோ எனக்கு எப்படி வந்ததோ அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அப்போது இந்த மாதிரி அழுக்குறல்கள்லாம் கேட்கும்போது முருகப்பெருமாளனை வந்து நெஞ்சில் அடித்து அழுதாங்க. ஸோ உட்கார்க்கல, அவன் நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு முன்னால் நெஞ்சில் கையை வச்சு அடித்து அழுதாங்க. அப்போ ஐயோ, நான் வந்து சொப்பனத்தில் பதட்டத்தோடு பேசுகிறேன். ஸோ நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறது அமைதியாக ரிலாக்ஸாக பொறுமையாக பேசுகிறேன். ஆனால் இந்த மாதிரி பொறுமையாக நான் சொப்பனத்தில் பேசலை. நான் அவங்க பேசுகிறம்போது நான் கொஞ்சம் பயத்தோடையும் கொஞ்சம் அழுகையோடும் நிதானம் இல்லாமல் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொப்பனத்தில் வேறு மாதிரி பேசினேன். ஸோ அவங்க என்கிட்ட பேசின விதம் வேறு மாதிரி இருந்தது. எப்படி இருந்தது அப்படின்னா, நான் முருகப்பெருமாள் பேசுகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு நெஞ்சில் அப்படி அடிச்சுக்கிட்டே தான் சொல்கிறாங்க. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டு அழுதுகிட்டே தான் நான் பேசுகிறாங்க. மேலே ரத்தம்லாம் வடியுது. இப்போ நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நான் கேட்குறேன். அப்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தைன்னு, எங்கள் அம்மா பேச்சை நான் கேட்காம விட்டுட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அதாவது எங்கள் பெரியம்மா எதுக்காக அப்படின்னா, எங்கள் பெரியம்மா வந்து ஞானஸ்தானம் ஆல்ரெடி இந்துவாக இருந்தவங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் வழியில் உண்மையாக வாழ்கிறாங்க. ஸோ எனக்கு எங்கள் பெரியம்மா ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஸோ அவங்க ஆண்டவரோட போதனெல்லாம் கரெக்டாக பேசுவாங்க. எப்பவும் பைபிள் கையுமா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு, நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்கள் பெரியம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு கிணத்துல ஏதோ குளிக்கும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக்குனால ஒரு கண்ணு பாதிக்கப்பட்டு கண்ணை எடுத்துட்டாங்க. ஒரு கண்ணு தான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஒரு கண்ணு வச்சு அவங்க பைபிள் படிப்பாங்க. நைட் அவங்க வீட்டுக்குள்ளே போனால் அந்த லைட்லாம் மங்களாக இருக்கும். எனக்கு அந்த லைட்டு மங்களாலாம் இருந்தால் எனக்கு தலைவலிக்கும். அந்த சில பேருக்கு அந்த லைட்டு வெளிச்சமாக ஒத்துக்காது. எனக்கு லைட்டு மங்களாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. அந்த மங்களாக இருக்கிற அந்த லைட்டில் கூட அந்த ஒரு கண்ணை வச்சு எங்கள் பெரியம்மா இப்படியே படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பைபிள் படிப்பாங்க, மண் வெட்டுற வேலைக்கு போவாங்க, எல்லா வேலைக்கும் போவாங்க. கண்ணே தெரியலாட்டில் கூட எழுத்து கூட்டி பைபிள் படிச்சுட்டே தான் இருப்பாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ உண்மையில சொல்லப்போனால் ஆண்டவரோட வழியில் நடக்கிற ஒரு பர்சன் அவங்க இருக்கிறாங்க. எனக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன். அவங்க வந்து
ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்து நடக்கிற ஒரு பர்சன் எங்கள் பெரியம்மா. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு அந்த பையன் எப்படின்னா விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க. இந்த இங்கே குத்துவாங்கல்ல, இங்கே குத்துறது, இங்கே குத்தல கொசு கிடைச்சது சொல்லுங்க, வேற ஒன்றும் இல்லை. என்ன இதுக்கெலாம் பேட் கமெண்ட்ஸ் போன வீடியோவில் போட்டிருந்தாங்க இப்படி சொரிஞ்சதுக்கு. அதனால் தயவு செய்து பேட் கமெண்ட்ஸ் எதுவும் போடுறாதீங்க. ஓகே, நான் விஷயத்துக்குள்ளே வரேன். என்ன அப்படின்னா, எங்கள் அண்ணன் உயிரோடு இருக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அம்மா நான் வந்து எனக்கு சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்குது காய்ஸ், எனக்கு அது மறக்கவே முடியல, ஒரு மாதிரி இருக்குது, அந்த ஃபேஸை மறக்க முடியல, சொல்லும்போது அந்த ஞாபகம் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு, அதனால் எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. ஓகே, இருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்களுக்காக நான் அது சொல்கிறேன், 4 பேருக்கு நல்ல விதமாக நடக்கட்டும்ங்கிறதுக்காக சொல்கிறேன். என்ன நடந்ததுன்னா, அவங்க அழுதுகிட்டே சொன்னாங்களா, எதுக்காக அப்படி சொன்னாங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். எங்கள் பெரியம்மா, அதாவது எங்கள் அண்ணன் உயிரோடு இருக்கும்போது எங்கள் பெரியம்மா சொல்லும், வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் கொஞ்சம் தனியாக இருக்கான், ஒரு வேலை விஷயமா கோழி பண்ண வச்சுருந்தனால கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. பெரியம்மாவும் அண்ணனும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறாங்க. அதனால் அப்பப்போ வீட்டுக்கு அம்மா பார்க்கறதுக்கு வருவாங்க. அண்ணன் ஏதாவது சாப்பாடு ஏதாவதுனா கொண்டுட்டு வருவாங்க. ஸோ அப்படி கறிகிரி ஏதாவது வச்சா கொண்டுட்டு வருவாங்க. அப்போ அன்னைக்கு ஒரு டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் அண்ணன் மாலை போட்டிருந்தாங்க, இந்த கையில் மஞ்சள் கயிறுலாம் ஏதோ ஒன்று கட்டியிருந்தாங்க. அப்புறம் இந்த அழகெல்லாம் குத்துவாங்க. ஸோ சாமியார் எல்லா விஷயம் விக்கிரக ஆராதனை பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே பட்டை கிட்ட திருநார் எல்லாம் சட்டெல்லாம் திருநாராக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு பர்சன் அவங்க. அம்மா ரசிக்கப்பட்டவங்க. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ எங்கள் பெரியம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் அண்ணனுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. அண்ணன் வந்து எவ்வளோ சொல்லி கேட்க மாட்டாங்க. எங்கள் பெரியம்மா வீட்டில் வச்சு சொல்லுவாங்க, டே இது கும்பிடாதடா, ஆண்டவரை தேடி வா, நீ ஆண்டவரை தேடு, இந்த மாதிரி அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. கோவத்தில் சண்டை கூட போடுவாங்க, சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ரொம்ப கட்டாயப்படுத்திக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்தாலே எங்கள் பெரியம்மா இதை தான் சொல்லும், கட்டாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அண்ணன் வந்து இது கேட்க மாட்டாங்க. அண்ணன் வந்து இதை வந்து கேட்க மாட்டாங்க. இப்போ ஏம்மா சும்மா இருமா, அதெல்லாம் நான் கேட்க முடியாது, சுவார் கொண்டதுக்கு சாப்பிடு, அவங்க மரியாதை கொடுத்தே பேச மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, குடிப்பாங்க, பாக்கு போடுவாங்க. ஸோ இந்த நாக்கு கீழே ஒன்று வைப்பாங்களே அதெல்லாம் சாப்பிடுவார். ஸோ இருக்கிற எல்லா கட்டப்பழக்கமும் அவங்களுக்கு இருக்குது. அதனால பெரியம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஐயோ என் பையன் இப்படி போயிட்டானே. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எங்கள் பெரியம்மாவுக்கு 4 பொண்ணுங்க 2 பசங்க. ஸோ கடைக்குட்டி பையன் வந்து அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்க ரசிக்கப்பட்ட ஒரு பர்சன் தான். ஸோ இது நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இது பையங்கிறது இவங்க மட்டும்தான். இவங்க இந்த மாதிரி போனனால எங்கள் பெரியம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். என்னடா இவன் திருந்தவே மாட்டேங்கானே, சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேங்கானே அப்படின்னு சொல்லி எங்கள் பெரியம்மா எவ்வளோ சொல்லியுமே கேட்கல. அப்புறம் ஒரு விதத்தில் விட்டுட்டாங்க. எங்கள் பெரியம்மா சொல்படியே கேட்க மாட்டேங்கானே அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அப்போது திடீர்னு என்ன அப்படின்னா, எங்கள் அண்ணன் எப்படின்னா கரண்ட் ஷாக் அடித்து தூக்கி வீசி போட்டு இறந்துட்டாங்க. அவங்க வந்து சாகும்போது அவங்க உடம்பு எப்படி இருந்தது, கரண்ட் ஷாக் அடித்தோடனே அந்த உடம்புலாம் கருன்னு ஆகி அட்டை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. கடைசியில் அவங்க என்ன மாதிரி உருவத்தில் இருந்தாங்களோ அந்த உருவத்தை தான். ஏன்னா அவங்க இறக்கும்போது நாங்கள் இல்லை, நாங்கள் அடக்கத்துக்கு கூட எங்களால் வர முடியல. ஏன்னா கொரோனா டைமில் தான் அவங்க இறந்தாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, கொரோனா டைம்லாம் பஸ்ஸெல்லாம் ஓடலைல்ல. ஸோ அந்த டைம் நான் திருப்பூரில் இருந்தேன், அண்ணன் வந்து ஊரில் இருந்தாங்க. அப்போ தான் இறந்து போனாங்க. ஸோ அப்போ நாங்கள் போகலை. அப்போ என்ன நடந்ததுன்னா, ஓகே சொப்பனத்தில் சொன்னாங்களா, எங்கள் அம்மா பேச்சை நான் கேட்கலன்னு. அது என்னென்ன விஷயங்கள் கேட்கல அப்படின்னா, எங்கள் அம்மா எப்படி இந்த மாதிரி சொன்னாங்க, நான் கேட்கல மகா, இந்த மாதிரி ஆண்டவரை தேடு, பீழி பிடிக்காத, விக்கிரகத்தை கும்பிடாத. எங்கள் அம்மா எப்பவும், அதாவது அவங்களுக்கு அம்மானா எனக்கு சொந்த பெரியம்மா, எங்கள் அம்மாவோட கூட பிறந்த அக்கா அவங்க. ஸோ அம்மா எவ்வளோ சொல்லி நான் கேட்கவே இல்லை, சண்டை கூட போட்டாங்க, நான் எதுவுமே நான் கேட்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எதுவுமே நான் கேட்கல, எங்கள் அம்மா வந்து எவ்வளோ சண்டை போட்டாங்க, நான் கேட்கல. ஆனால் அன்னைக்கு எங்கள் அம்மா பேச்சை கேட்டு இருந்து நான் சர்ச்சுக்கு வந்து ஏன்னா ரட்சிப்புங்கிறது ஆண்டவர் கொடுக்கறது. அவர் தொட்டாலே அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாமே மறைஞ்சிரும். மெயினாக ஆண்டவர் மனசு வைக்கணும்.
ஏன்னா அவங்க எங்கள் பெருமை எவ்வளோ சொல்லுமே கேட்காத ஒரு பர்சன். ஏன்னா மனுஷனால் கூடாதவே தேவனால் கூடும். ஆண்டவர் நினச்சா எப்படிப்பட்டவங்கள கூட மாற்றி ஆண்டவர் வழியில் வர வைக்க அவரால் தான் முடியும், மனுஷனால முடியாது. ஸோ அப்போது அண்ணன் வந்து சொப்பனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அழுதுகிட்டே தான் பேசுகிறாங்க. ஓகேங்களா, அழுதுகிட்டே பேசுகிறாங்க. நான் வந்து இவளுக்குள்ள நான் கேட்கல, நான் கேட்டு இருந்தேன்னா இந்த மெயினாக ஒரு வார்த்தை நல்ல தெளிவாக இருந்தது. எங்கள் அம்மா பேச்சு கேட்டு நான் சர்ச்சைக்கு வந்து ஆண்டவரை சொந்த ரட்சிகரை நான் ஏற்றுக்கொண்டு இருந்திருந்தா நான் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தில் இருந்திருப்பேன். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஜீசஸ் அவங்களோட தம்பி இருக்கு நான் சொன்னாலே உங்ககிட்ட, தம்பி அவங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. ஸோ அவங்க இறந்தோடனே மேலே போயிருக்கிறாங்க. ஸோ இறந்த உடனே அது எனக்கு சொல்லலை, இறந்த உடனேங்கிறது அது எனக்கு சொல்லலை. ஸோ நான் இறந்து கொஞ்ச நாள் கழித்து ஸோ அவங்களோட ஆவி அங்கே இருந்திருக்கும் போல இருக்குது. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, அவங்களுக்கு ஜீசஸ் அவங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. ஸோ நான் ஜீசஸை பார்த்தேன். உண்மையான தெய்வம் யாருங்கிறது நான் மேலே பார்த்தேன். ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்காரு. இது வந்து சொப்பனத்தில் அவரை சொன்னது. ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம பூமியில் இருக்கிறோம், நம்ம நேரில் ஆண்டவரை பார்த்தது கிடையாது. ஆனால் அவன் ஆண்டவரை இயேசப்பாவை அவனுக்கு பிடிக்காது. இறந்து போனால அவனுக்கு இயேசப்பாவை பிடிக்காது, சர்ச்சுக்கு போகிறது பிடிக்காது. எங்கள் பெரியம்மாவே சர்ச்சுக்கு போனால் கூட எங்கள் அண்ணன் திட்டுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அவங்க. அப்போ அவங்க சொப்பனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஜீசஸை பார்த்தேன், அவரோட ஃபேஸ் சுற்றி நான் ஜீசஸை நான் பார்த்தேன். அவர் சிங்காசனத்தில் உட்காந்துருக்காரு, சுற்றி ஒளிமயமாக இருக்கு, அவரை பார்க்கவே முடியல. அப்போ நான் யோசித்தேன் அந்த நேரத்தில், அப்போ நான் எவ்வளோ சாமி கும்பிட்டேன், அப்போ அது சாமி கிடையாதுங்கிறது மேலே போய் தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னோட அக்காமார்க, மாமா, அத்தை, பிள்ளைங்க, ஸோ இவங்க எல்லாருமே இந்த விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க, நீ அவங்கக்கிட்ட போய் சொல்லு. இது எதுக்காக இந்த சொப்பனம் வந்ததுன்னா, அவங்க அந்த இடத்துல வந்து நிறைய அந்த சொல்கிறது நரகத்தில் அனுபவிக்கிறாங்களா. ஸோ அந்த விஷயங்கள் எதுவுமே நம்ம சொந்தக்காரங்க யாரும் பற்றக்கூடாது. அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணுறவங்க எல்லாருமே இந்த பாதாள குழியில் தான் போகிறாங்க. அவங்க நான் தான் கீழ்ப்படியாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், என் பிள்ளைங்கள என் அம்மா கிட்ட விட சொல்லு, சர்ச்சுக்கு போக சொல்லு. ஏன்னா அவங்க பிள்ளைங்க சர்ச்சுக்கு வந்தாலே அண்ணனுக்கு பிடிக்காது. ஸோ போகாத சொன்ன அந்த வாய் நான் தவறு பண்ணிட்டேன், என் பிள்ளைங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது, சர்ச்சுக்கு எப்படியாவது எங்கள் அம்மா கிட்ட விட சொல்லி என் வீட்டம்மாவை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மெயினாக நீங்கள் நீ என்னோட அக்காமா இருக்க தங்கச்சி எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணு, எல்லார்கிட்டும் ஷேர் பண்ணுன்னு சொல்லலை, எல்லார்கிட்டையுமே போய் சொல்லு, நான் இந்த இடத்துல கஷ்டப்படுறேன், நீங்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, யாருமே விக்கிரகத்தை நீங்கள் கும்பிடாதீங்க, அது உண்மையான தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே பேசுகிறாங்க. அவங்க பேசுனது ஃபுல்லாமே அழுதுகிட்டு தான் பேசுனாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் நரகத்தில் இருக்கிறது எங்கள் அப்பா கிட்ட நீ சொல்லாத, எங்கள் அம்மா கிட்ட மட்டும் நீ சொல்லு, எங்கள் அப்பா கிட்ட சொல்லாத. ஏன்னா அவங்களுக்கு அப்பா பிடிக்கும் போல இருக்கு, என்னன்னு தெரில, எதுக்காக சொல்லாதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் அப்பா கிட்ட நீ சொல்லாத, நான் இந்த இடத்துல இருக்குதா. இன்னொன்று எங்கள் அப்பாவை ஞானஸ்தானம் நீ எடுக்க வை. எங்கள் அப்பா ஏன்னா அவருக்கு ஒரு வயசாச்சு. ஸோ 2-3 அப்போ அந்த ஸ்டேஜில் அவர் 2024 அந்த ஸ்டேஜில் எங்கள் பெரியப்பா கொஞ்சம் 2-3 வருஷத்தில் இறந்து போகிற மாதிரி தான் இருந்தார். ஸோ அந்த மாதிரி வயசு அந்த மாதிரி. அப்போது எங்கள் அப்பாவை நீ ஞானஸ்தானம் வந்து எடுக்க வை, அவர் எடுக்கணும், அவர் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. என்னோட அக்கா தங்கச்சி எல்லார்ட்டையுமே சொல்லு, மெயினாக மாமா பிள்ளைங்கிட்ட சொல்லு. மாமானா அவங்க என்னோட தாய் மாமா இருக்காங்க இல்லையா, ஸோ பாம்பேல இருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்ன 2வது சொப்பனை வந்து என்னோட சுப்பைய மாமா. ஸோ அது பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அவங்களோட பிள்ளைங்க, ஸோ அவங்க ஏன்னா எங்கள் மாமாலாம் விக்கிரகாரனை பண்ணுறவர், அதனால் ஓகே அவங்கக்கிட்ட நீ ஷேர் பண்ணணும். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும்போது 2025 எங்கள் மாமா இறந்து போனார். ஸோ அப்பவுமே அவர்கிட்ட அந்த சொப்பனத்தை நான் வந்து சொல்லிட்டேன். யாருமே அவங்க கேட்கல, அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. விக்கிரக ஆராதனை பண்ணுறவங்க நம்ப மாட்டாங்க. இன்னொன்று அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சாமியை ஃபுல்லாக கும்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வயசு வரைக்கும் கும்பிட்டுட்டே வரும்போது திடீர்னு ஆண்டவரை பற்றி பேசும்போது காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் கேட்கலை, வைக்கலை, கண்டுக்கலை. அதாவது காது உள்ளவன் கேட்க கடுவான். உயிரோடு இருக்கும்போது ஆண்டவரை பற்றி சில பல விஷயங்கள் ஆண்டவர் யார் மூலயமா அதை சொல்ல வைப்பார். அப்போ நீங்கள் அதை கேட்கல அப்படின்னா செத்த பிறகு
ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இது. அப்போது என்ன நடந்தது அப்படின்னா, அண்ணன் இந்த மாதிரி சொல்லி அழுதுகிட்டே தான் சொல்கிறாங்க. நான் அவங்ககிட்ட பொறுமையாக சொல்கிறேன், அவங்க அழுதுகிட்டே பேசுகிறாங்க. அப்போது எல்லாருக்கிட்டையும் நீ இது கண்டிப்பாக சொல்ல, இந்த இடத்துக்கு வரக்கூடாது. இன்னொரு விஷயம், கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அதில் சொன்னாங்க. ஒரு பர்சன், ஒரு பையன், எங்கள் சொந்தக்கார ஒரு பையன் தான். அதில் ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இவன் நரகத்துக்கு தான் வருவான். ஏன்னா இறந்துட்டான் அப்படின்னாலே அவங்களுக்கு நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இறந்து போய், ஏன்னா என்னமே தெரியல, அது அவங்களுக்கு தெரியுதுங்க. எங்கள் அண்ணன் சொப்பனத்தில் என்ன சொல்கிறான்னா, அவன் இந்த தப்பு பண்ணிட்ட, ஒரு பெரிய தப்பு தானே இந்த தப்பு பண்ணிகிட்டு இருக்கான், நீ அவங்ககிட்ட போய் சொல்ல இந்த தப்பு பண்ணாதன்னு, ஏன்னா இந்த தப்பு பண்ண இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என்ன தப்புங்கிறது சரி, என்ன தப்பு அப்படிங்கிறது அவங்க சொப்பனத்து மூலிமா சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பர்சன் 4 செவத்துக்குள்ளே பண்ணுற தப்பு அவனுக்கு மட்டும் தெரியும், இன்னொன்று கடவுளுக்கு தெரியும், மனுஷங்களுக்கு தெரியாது. ஸோ அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் 4 செவத்துக்குள்ள ஒரு தவறு பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது கண்ணால் பார்க்குற ஒரு தவறு இருக்கும் இல்லையா, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கண்ணு தீயப்படுத்த, அதாவது கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. கண் சீர்கிட்டு போனால் சரீரமும் சீர்கிட்டதாயிரும். ஸோ நம்மளோட கண் பார்வை கெட்டப்படுத்த பார்த்துட்டாலே, அதாவது கண்ணு மட்டும் நரகத்துக்கு போகாது, கண்ணோட சேர்த்து நம்ம சரீரமும் வெளியில் போயிடும். ஸோ அதுதான் இந்த வசனம் இருக்குது. நீங்கள் அது எந்த வசனங்கிறத கொஞ்சம் தேடி பிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, முருகப்பெருமாள் அழுதுகிட்டே தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் பயங்கரமாகவே இருந்தது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் இந்த தப்பு பண்ணிகிட்டு இருக்க, நீ அவங்ககிட்ட சொல்லு, தனியாக போய் சொல்லு, இவன் இந்த தப்பு பண்ணுறான்னு என்கிட்ட சொல்கிறாங்க. இந்த சொப்பனத்தை முடிஞ்சோடனே நான் அவங்ககிட்ட தனியாக ஷேர் பண்ணி நான் கேட்குறேன், நீ இந்த தப்பு பண்ணுறியா? அப்போ அவன் சொல்கிறான் பயத்தில், ஆமாம் இந்த தப்பு நான் பண்ணுறேன், உனக்கு யார் சொன்னான்? ஏன்னா இது நம்மளுக்கு தெரியாதுல்ல, அவன் என்ன தப்பு பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியாது. ஒன்லி காடுக்கு தெரியும், ஒன்று அவனுக்கு தெரியும், அவனோட மனசாட்சிக்கு தெரியும். அப்போ நான் அவன்கிட்ட நீ தப்பு நீ பண்ணுறியா அப்படிங்கிறத நான் அவன்கிட்ட கேட்கும்போது, ஆமாம் பண்ணுறேன்னு என்கிட்ட ஒத்துக்கிட்டான். அம்மா என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்ட, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்காத, இனி அந்த தப்பை நீ பண்ணாத. ஸோ எனக்கு சொப்பனத்து மூலிமா இந்த சாட்சி நான் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் உள்ள எங்கள் சொந்தக்காரங்க, சித்தப்பா சித்தி, ஸோ அக்கா தங்கச்சி, ஸோ நிறைய பேர் ஒரே ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சொப்பனத்தை நான் இங்கே இருந்து தான் ஃபோன் மூலியமாக தான் எல்லாத்துக்குமே சொன்னேன். அப்போ அவனும் அது கேட்டால், அந்த சொப்பனத்தில் நடந்த அவனை பற்றின ஒரு விஷயத்த நான் வந்து அந்த எல்லாருக்கு முன்னாடி நான் சொல்லலை. ஏன்னா இது எல்லாருக்கு முன்னாடி நம்ம ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது இல்லையா. ஸோ நான் சொல்லலை, தனியாக நான் விசாரிக்கும் போது ஆமாம் நான் இந்த தப்பு தினமும் நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி என்னை ஒத்துக்கிட்டனால அப்போ நான் சொன்னேன், ஓகே இது கூட முருகப்பெருமாள் அண்ணன் சொன்னாங்க, நீ இந்த தவறு பண்ணாத, இந்த தவறு பண்ணு அப்படின்னா நீ நரகத்தான் போவேன், அதனால் இனிமேல் விட்டுரு, இந்த தவறு நீ இனிமேல் பண்ணாதன்னு சொல்லி நான் சொல்கிறேன். எப்படி தெரியும் அவனுக்கு யோசனைனா, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது, அவங்க மூலியமாக எனக்கு வந்திருக்கு, நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். இனி அந்த தப்பு பண்ணாத, ஜீசஸ் கிட்ட நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு. அப்புறம் அவன் தப்பு பண்ணுறானா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவனே ஒத்துக்கிட்டான், ஆமாம் இந்த தப்பு நான் பண்ணுறேன்னு அவனே சொல்லிட்டான். அப்போ புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று வந்து எங்கள் பெரியம்மா பற்றின நிறைய விஷயங்கள் அண்ணன் வந்து சொப்பனத்தில் சொன்னாங்க. பெரியம்மா இந்த மாதிரி அண்ணன் சொன்னாங்க, இதெல்லாம் உண்மையா இல்லையா நான் கேட்குறேன். எல்லாமே உண்மை தான். அவன் அவன்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் அவங்ககிட்ட சொன்னது, உயிரோடு இருக்கும்போது நான் சொன்னது தான் சொல்லி பெரியம்மா எல்லாருக்கும் நல்லதான் என்கிட்ட சொன்னது. திருப்பி எங்கள் பெரியப்பா, இது எங்கள் பெரியப்பா அந்த இடத்துல இருப்பேன் நான் எதிர்பார்க்கல, அண்ணன் இந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க, இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த விஷயத்த நான் சொல்கிறேன் இல்லையா. இப்போ எங்கள் பெரியப்பா அழுதுட்டாங்க. ஸோ என்னடா அந்த நிமிஷத்தில் அதை கேட்கவும் அழுதுட்டாங்க. அழுது கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும், அதாவது இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் பெரியப்பா இருக்குங்கிறது நான் தெரியும். என்னன்னா இப்போ ஸ்டார்டிங்லேருந்து பெரியப்பா அதில் தான் இருந்திருக்காரு, ஆனால் எனக்கு தெரியாது. சரி பெரியப்பா இல்லை போல் எல்லோரும் இருக்காங்க போல் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ எங்கள் யார் முருகப்பெருமாள் என்ன சொன்னாங்கன்னா, நான் நரகத்தில் இந்த இடத்துல இருக்க கஷ்டப்படுறாங்க அப்பா கிட்ட சொல்லாதன்னு சொன்னாங்களா. ஸோ அதனால் நான் வந்து அதை நான் மறந்துட்டேன். ஸோ அது வரைக்கும் சொன்னேன், ஆனால் அவங்க அந்த இடத்துல இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க அழுதுருக்காங்க, அதுக்கப்புறம் தான் தெரியும், ஓ ஐயோ சொல்லக்கூடாது சொன்னாங்களா, அவங்க இந்த இடத்துல இருக்காங்களோ அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஓகே, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஞானஸ்தானமே
எடுக்க மாட்டேன்ட்டு இருந்த அவர் ஸோ அடுத்த நாளே போய் சர்ச்சில் போய் ஞானஸ்தானம் எடுத்து போய் ஆண்டவர் வழியில் நான் வந்து ஆண்டவர் வழியில் நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மனசு ஒத்து போய் ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு வாரம் போயிடுவார். ஓகே, அவங்க பையன் சொன்ன மாதிரி ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஸோ ஆண்டவர் வழியில் நடக்கிறாங்க. இப்போ இல்லை, இப்போ அவர் இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இது 2024 வந்த சொப்பனம் இது. ஸோ போன வருஷம் இறந்து போயிட்டார். 1 வருஷம் தான் இருந்தார், இறந்து போயிட்டார். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோட தாய் மாமா இருக்காங்க இல்லையா, ஸோ அவர் அப்போ உயிரோட இருந்தாங்க. தாய் மாமா பொண்ணை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். ஏன்னா எனக்கு தாய் மாமா கிட்ட மட்டும்தான் நான் பேசுகிறது. அவங்க பொண்ணு நம்பர்லாம் என்கிட்ட கிடையாது. ஸோ அவங்களுக்கும் எனக்கும் செட்டே வராது. எப்படி சொல்கிறது, அவங்க வந்து பெரிய லெவலில் பெரிய பணக்காரவங்க. அவங்களாம் நம்ம ஏழைப்பட்டவங்க, நம்மக்கிட்ட அவ்வளோ பேச மாட்டாங்க, நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க அந்த பர்சன். ஸோ அவங்கள பற்றின ஆனால் முருகப்பெருமாளுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். சொந்த தாய் மாமா பொண்ணு, முறை பொண்ணு, அவங்க 2 பேரும் அந்த வயசில் லவ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் போல இருக்குது. இப்போது அது வந்து ஷேர் பண்ணுறாங்க. அவங்க லவ் பண்ணாங்களாம், அதாவது ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க, அதை நான் வீடியோவில் நான் சொல்லலை. இந்த தவறு இனிமேல் நீ அவள் பண்ணக்கூடாது, விக்கிரகத்தை கும்பிடக்கூடாது, நீ சொல்லு, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதுவும் அங்கே கேட்கும்போது எங்கள் மாமா இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு எங்கள் மாமா ஏன்டா கேட்குறாரு. அப்போது எனக்கு எப்படி தெரியும், எனக்கு அவங்க சம்மந்தப்பட்டவங்க சொப்பனத்து மூலிமா ஏன்னா நம்பவே மாட்டேன்ட்டாங்க. அப்போ அந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க சொல்ல போய் தானே இறந்து போனவர் அது சொல்ல போய் தானே அது எனக்கு தெரியுது, இது இந்த விஷயம் இப்படி இருக்கு போல அப்படின்னு எனக்கு தெரியுது. அது யாருக்கு தெரியும் சொல்லுங்கள். அப்படின்னா ஓகே, மாமாட்ட நான் சொன்னேன். அவங்க என்னென்னா விக்கிரகாரத்தை குடும்பமாக கும்பிடுறாங்க, கடந்து எப்படி சொல்கிறது, பாலாபிஷேகம், அதாவது ரொம்ப முத்தி பேர் இருக்காங்க விக்கிரகாரத்தில். கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஓகே, என்னோட கடமை, நான் சொல்ல வேண்டியது நான் சொல்கிறேன், அவ்வளோதான். கேட்குதும் கேட்காதும் உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா முருகப்பெருமாள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டுமே நீ இது கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லி தான் அவங்க வந்து எல்லார்கிட்டையும் சொல்லணுங்கிறதுக்காக தான் அவங்க சொப்பனத்து மூலயமா சொல்லியிருக்காங்க. நான் வந்த இடத்துக்கு அவங்க வரக்கூடாதுக்காக தான் என் மூலயமா அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் நான் அதை சொன்னேன்ல, எனக்கும் ஸோ ஓகே, அதை நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிட்டேன். அதனால் நான் எல்லாருக்கிட்டுமே ஷேர் பண்ணேன். எங்கள் பெரியம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க, எங்கள் பெரியப்பாவும் அழுதாங்க. ஸோ ஒரு சில பேர் மனம் திரும்புகிறாங்க, இருந்தாலும் எங்கள் சாமி நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது, அது எனக்கு கவலை இல்லை. நான் சொன்னதுக்கப்புறமும், ஏன்னா ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது சொல்கிறது கேட்க மாட்டாங்க. அவன் ஆண்டவர் வழியில் நடக்க மாட்டேன், ஜீசஸே பிடிக்காதவன் இறந்ததுக்கப்புறம் உண்மையான ஆண்டவர் அவர் தான். அவரை நான் சிங்காசனத்தில் நான் பார்த்தேன், அவர் ஒளிமயமாக இருக்கார். ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்குங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணும்போது, ஆண்டவரே பிடிக்காதவன் ஆண்டவரை தேடுங்கன்னு அவன் வாயில சொல்லும்போது இவங்க பூமியில் இருக்கிறவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு வந்ததை நம்ம ஷேர் பண்ணுவோம். திருந்தாததும் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்களும் அம்மா இந்த விஷயங்கள்லாம் உண்மைதாங்கிறது அவங்களும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இது நானா ஒன்று சொல்கிறதா இருந்தால் அது எப்படி அது போயிருந்தானே அவங்க சொல்லியிருப்பாங்க. உண்மையா இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, அவங்க மனைவியை பற்றி ஒரு விஷயம் ஷேர் பண்ணார் என்கிட்ட. ஸோ அது வந்து எனக்கு அவங்கக்கிட்ட கேட்கறதுக்கு பயந்து போய் எங்கள் பெரியம்மா கிட்ட பர்சனலாக தனியாக கேட்டேன். ஸோ அண்ணியை பற்றி இந்த மாதிரி சொன்னாங்க, இது உண்மையாக இல்லை. ஏன்னா நிறைய குடும்பத்துக்குள்ளே இருக்க விஷயம் இந்த பெரியவங்க மட்டும்தான் பேசிப்பாங்க. அப்போ நான் சின்ன பொண்ணு, எனக்கு தெரியாது. நான் திருப்பூரில் கிடந்தேன். ஸோ நான் ஃபுல்லாக ஹாஸ்டலில் வளர்ந்ததுனால எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ எங்கள் பெரியம்மா கிட்ட தனியாக விசாரிக்கும் போது எல்லாமே எங்கள் பெரியம்மா ஆமான்னு தான் சொன்னாங்க. ஓகே, நீ இது வெளியில் சொல்லிடாத. ஏன்னா அண்ணன் அவங்க சின்ன வயசு, இவங்களும் சின்ன வயசில் தான் இறந்து போனாங்க. அன்னைக்கு வந்து வயசு கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு தான் இருக்கும். அண்ணன் ஒய்ஃபும் 25 வயசு. இப்போ சொல்ல பார்த்தா அப்போ கல்யாணம் முடிக்கும்போது 17 வயசில் கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான வயசு தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வயசுலாம் அதிகம் இல்லை. இப்போ பார்த்தா ஒரு 32 வயசு கிட்டத்தட்ட. அன்னி வயசு இப்போ 32, 35. ஸோ சம்திங் அந்த வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ என்னோட மனைவி தவறான பாதையில் போயிட்டுருக்காங்கிற ஒரு விஷயத்த சொப்பனத்து மூலிமா தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது உண்மையிலேன்னு நமக்கு தெரியாது, நம்ம தூரத்தில் இருந்தால் நமக்கு ஒன்றும் தெரியாது. பெருமாட்ட கேட்கும்போது ஆமாம் அது உண்மை அப்படின்ட்டு பெருமா சொல்கிறாங்க.
இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பார்க்குறவங்க சார் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்னொன்று வந்து அண்ணனுக்கு ஆல்ரெடி எங்கள் தூதன் அண்ணன் ஒருத்தவங்க வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இறந்துட்டாங்க. அவங்க ஆண்டர் வழியில் நடக்கிற ஒரு பர்சன். ஸோ எங்கள் பெரியம்மா மாதிரி தான் அவங்க ஊழியம் பண்ணாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அவங்க பேர் தூதன். ஸோ அவங்க இறந்துட்டாங்க சரிங்களா. அவங்களுக்கு அதாவது இவங்க இறந்து மேலே போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தூதனை என்னோட தம்பியை நான் பார்க்கணுன்னு இவங்க கேட்டிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னோட தம்பியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்களோட தம்பி அவங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இது நானா சொல்லலை, இதை சொப்பனத்து மூலயமா அவன் அண்ணன் சொன்னது. என்ன சொல்கிறான்னா, தம்பி அங்கே ஒளியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தம்பி அங்கே அவனோட உடம்புக்குள்ள ஒளியா இருக்கு. அவன் வந்து பரலோக ராஜ்யத்தில் இருக்கான். நான் அவனை பார்த்தேன். அவன் சின்ன பையன் மாதிரி, அதாவது வாலிப வயசு இருக்கும் இல்லையா, ஆனால் இறந்தது வாலிப வயசுல தான் இருக்கு. ஒரு 25 வயசுல தான் அவங்க இறந்து போனது. ஸோ அவன் இறக்கும்போது என்ன மாதிரி இருந்தோன்னா அந்த மாதிரி இருக்கான், அழகா இருக்கான், பரலோக ராஜ்யத்தில் இருக்கேன், என் தம்பியை நான் பார்த்தேன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ அதை வச்சுதான் எங்களுக்கு புரியுது தூதன் எந்த இடத்துல இருக்காங்கிறது அவன் மூலியமா தான் எங்களுக்கு தெரியுது. ஓகே, அதான் ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். எங்கள் பெரியமாவே சொல்லிச்சு, அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டிய ஒரு ஆள் தான். ஏன்னா ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுறான், ஆண்டவர் வழியில் நடக்கிறான், பைபிள் படிக்கிறான். ஸோ இல்லை பேரண்ட்ஸுக்கு வந்து மதிப்பு கொடுக்குற ஒரு பர்சன் அவங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பையன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பையன் அவன் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு கண்டிப்பாக போகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல பையன் சொல்லி பெரியம்மா வந்து சொல்லிச்சு பார்த்துருங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு நான் பண்ணாமல் இருந்திருக்கணும், ஆண்டவர் வழியில் நடந்திருக்கணும், எவ்வளோ சொல்லியுமே நான் கேட்கல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே தான் அழுதுகிட்டே பேசுகிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இவங்க இன்னொரு பேர் ஒன்று சொன்னாங்க பார்த்துக்கோங்க. இன்னொரு பேர் இல்லை, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ உன்னோட குடும்பத்தை நீ காப்பாற்றிக்கணும்னா சொப்பனத்தை மூலிமா நீ ஒருத்தங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது ஏன் மூலயமா அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க போல். அதனால் ஏன் மூலயமா அவங்க ஏன்னா நேர்லேயே நாங்கள் பேசிக்க மாட்டோம். ஆனால் சொப்பனத்து மூலிமா ஆண்டவர் ஏன் மூலிமா வெளிப்படுத்தணுன்ட்டு அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி. ஸோ அதனால் ஏன் மூலயமா வெளிப்படுத்திருக்காங்க. நான் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன். ஒரு சில பேர் நம்புகிறாங்க, ஒரு சில பேர் நம்பலை. நான் கண்டுக்கல. ஓகே, ஆண்டவர் நமக்கு இவ்வளோக்குள்ள உயிரோடு இருந்து கேட்காதவன் இறந்ததுக்கப்புறம் ஆண்டவரை தேடுன்னு ஒருத்தர் சொல்கிறான்னா, மனுஷங்க பூமியில் இருக்கிறவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. போய் அனுபவப்பட்டதும் அவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ண முடியாது சொல்லுங்கள். அதனால் ஓகே, என்னோட கடமைக்கு அவங்க சொன்ன மாதிரி ஸோ எல்லாருக்கிட்டுமே ஷேர் பண்ணேன். கேட்குறவங்க கேட்டாங்க, கேட்காதவங்க கண்டுக்க மாட்டேங்காங்க. அவங்க வீட்டம்மெல்லாம் நீங்கள் ஆண்டவர் வழியில் வாங்கன்னு அண்ணன் சொல்கிறாங்க, வாங்கன்னு. ஆஹா, எனக்கு சிவன் தான் ரொம்ப முக்கியம், நான் சிவன் சாமியை தான் கும்பிடுவேன். மாலை போடுறாங்க, திண்ணார் பூசுகிறாங்க, பட்டை பூசுகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பிள்ளைங்க பையன் வந்து 10th படிக்கிறாங்க, இன்னொன்று பொண்ணு 8th 9th படிக்குது. பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு அப்பா இல்லை, அதாவது அண்ணன் இல்லை, வாரம் வண்டியில், அதாவது ஒரு வாரம் இந்த சாமி கும்பிட்றதுக்குலாம் அந்த வண்டியில் குரூப்பாக போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி போகிறாங்க. பெற்ற பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போகணும், அந்த இதே அவங்களுக்கு இல்லை, அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பக்தியாக இருக்கிறாங்க. ஸோ பிள்ளைங்களை பட்னியை விட்டுட்டு அந்த மாதிரி போகிறாங்க. ஸோ இது எங்கள் அண்ணன் உயிரோட இருந்தால் அந்த மாதிரி போய் விட்டுருக்க மாட்டான். ஸோ அந்த தவறு பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க, அது இல்லை நான் இதுதான் செய்வேன்ட்டு போகிறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் ஏதாவது தவறுகள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதோட அந்த தவறுகள் நீங்கள் மறந்துடுங்க. இனி அந்த தவறுகள் பண்ணாதீங்க. மெயினாக கண்ணால் பார்க்கிற தவறு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கண்ணால் நீங்கள் ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தீங்க, 4 செவத்துக்குள்ளே பண்ணுறது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, 4 செவத்துக்குள்ளே பண்ணுற தவறு கூட மேலே இருக்க ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம பக்கத்தில் 3 தேவதூதர்கள் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கிற முதற்கொண்டு நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இப்போ கூட நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ பக்கத்தில் கூட இருந்து பார்ப்பாங்க, எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அவர் எப்படி ஞாயிற்றுப்பு நடக்கிற இடத்துல நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு எப்படி தீர்மானிக்கிறாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால யாருமே இல்லை, நம்ம ஒரு தவறு பண்ணுறோன்னா யாரும் இருக்காங்களா வெளியில் பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படின்னு 4 செவத்துக்குள்ளே பண்ணுற தவறு, அதாவது வேறு மாதிரி விஷயங்கள்னாலும் தப்பு பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் மனுஷங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு நீங்கள் பார்க்குறீங்க. மெயினாக மேலே இருக்க ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காங்க. 3 தேவதூதர்கள் நம்ம பக்கத்துல இருந்து எழுதிட்டே இருப்பாங்க. மனசில் என்ன, அதாவது மனசில் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட சிந்தனைகள் முதற்கொண்டு எல்லாமே எழுதிட்டு இருப்பாங்க. கண்ணால் பார்க்கறது, மனசில் நினைக்கிறது எல்லாமே கண்காணிக்கப்பட்டுட்டு இருக்கு. எச்சரிக்கையாக இருங்க. தவறுகள் எதுவும் பண்ணாதீங்க, மனசில் கூட நினைக்காதீங்க. எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பையன் போயிட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. அப்போது இப்போ அழகாக இருக்கேன் நான் இப்போ சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன், நிஜம் இல்லை, சும்மா சொல்கிறேன். என்னடா பையன் அழகாக இருக்கேன்னு, இந்த மாதிரி பையன் கல்யாணம் பண்ணால் நம்ம நல்லா இருந்திருக்கும் அப்படியே ஒரு இச்சையோடு பார்ப்பாங்க. நம்ம மனசு இருதயம் வந்து கெட்ட சிந்தனையாக மாறும். ஸோ ஹஸ்பண்டை விட்டுட்டு இன்னொருத்தவங்க மனசில் நினைக்கும் போது நினைக்கிறாங்களா, அது கூட பாவ செயல் தான். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாமே கண்காணிக்கப்பட்டுட்டு இருக்கு, அதனால் பார்த்துருங்க. ஸோ எனக்கு இதுதான், எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில. இந்த வீடியோ பார்க்குறவங்க மனசு மாறுங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எனக்கு அந்த வார்த்தை வாயில நுழைய மாட்டேங்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க. அதனால் ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஐயோ, உங்கள் மனசில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் என்னென்ன தப்பில் நான் பண்ணியிருக்கேனே அப்படின்னு யோசனை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன தவறுகள் பண்ணுறீங்கன்னு. இனி அந்த தவறுகள்லாம் பண்ணாதீங்க, ஓகேவா? நல்லதே பேசுங்க, நல்லதே கேளுங்க, நல்லதே பாருங்க. ஸோ என்றென்றைக்குமே ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஸோ அந்த ஒரு எண்ணம் நம்ம மனசில் எப்போதுமே இருக்கணும். மெயினாக ஆண்டவருக்கு நீங்கள் பயந்து கீழ்ப்படிந்து நடக்கணும். யார் உயிர் எப்போ போகுன்னு தெரியாது. திடீர்னு இப்போ நான் இருக்கேன், நாளைக்கு இறந்து போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி கூட யார் எந்த வயசில் எப்படி இறக்குன்னு நமக்கே தெரிய மாட்டேங்கி. எவ்வளோ நியூஸ் நம்ம பார்க்குறோம். அதனால் கவனமாக இருங்க. ஸோ தவறுகள் பண்ணிங்கன்னா இனி பண்ணாதீங்க, சரிங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்டில் சொல்லுங்கள், அடுத்தது ஆண்டரை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதாவது தெரியலன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதை பற்றின வீடியோஸை நான் வீடியோவாக போடுறேன், ஓகேங்களா? அதாவது எந்த மாதிரினா, அக்கா இப்போ ஒருத்தங்க இறந்து போயிட்டேன்னா எப்படி மேலே போவாங்க, ஸோ அதை பற்றினது உங்களுக்கு நிறைய டவுட்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே என்கிட்ட தாராளமாக கேட்கலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே, என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.